2, 1. மச்சான் 3, 2, 1 போடு. போமா. என்னப்பா அது இப்படி கலர் பேப்பரையும் அது இதையும் கொட்டி மோதிரத்தை மாத்துறது கூட பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே. ஏய் அம்மா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தைரியம் தாம்மா. கல்யாணத்தையும் பண்ணிருச்சுங்க, நிச்சயத்தையும் பண்ணிருச்சுங்க. எப்படிதான் வீட்டுக்கு தெரியாம இவ்வளவு தூரம் பண்ணணும்ன்ற தைரியம் வருதோ. அந்த காலத்துல நம்ம இது மாதிரி யோசிச்சிருக்க கூட மாட்டோம். அப்படியே யோசிச்சிருந்தா கூட பயந்து நம்ம முகம் காட்டி கொடுத்துருமோன்னு அதுக்கே தனியா பயந்துகிட்டு இருப்போம். அங்க பாரு அந்த தம்பிய, எப்படி பொண்ணு மாதிரி மாறிட்டு வந்து அங்க நிக்கிறாருன்னு. ஐயோ கடவுளே, என் கண்ணாலே என்ன நம்ப முடியல. ராஜா, செம்ம பிளானிங்ல என்கேஜ்மெண்ட் வேற லெவல்ல நடந்துச்சுல. ஆமா ரோஜாமா, கதையில இவ்ளோ பெரிய ட்விஸ்ட் இருக்கும்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. ஏதோ பிளான்னு சொன்னாங்க, ஆனா இந்த அளவுக்கு பிளானிங்கா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ராஜா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கல்யாணம் கூட இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ரோஜா, இந்திரநாத் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வந்து பொண்ணு மாதிரி நிக்கிறாரு. எனக்கு தாடியும் இல்ல மீசையும் இல்ல. நான் எப்படி வந்து நின்னாலும் எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க ரோஜா. ராஜா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம கல்யாணத்தப்ப எப்படி ஒரு மகா சங்கமம் இருக்கும். அப்ப இந்திரன் ப்ரோ கிட்டையும் நிம்மதி கிட்டையும் நம்ம ஐடியா கேட்டுக்கலாம். என்ன ரோஸு, இங்கே இவங்களுக்கு நிச்சயத்துல பையன் பொண்ணா மாறிட்டு வந்து மோதிரம் மாத்தியாச்சு. உன் கல்யாணத்துல ராஜா அண்ணனுக்கு அது எப்படியும் செட் ஆகாது. அதனால நீ பையனா மாறிட்டு வந்து தாலியை கட்டிக்கலான்னு பேசிட்டு இருக்கீங்களோ? கா எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? அட பிள்ளைங்களா, அத பத்தியா யோசிச்சுட்டு இருந்தீங்க? இப்பதான் அந்த பிள்ளைங்களை பத்தி ஆச்சரியப்பட்டு பேசிட்டு இருந்தேன். கடைசியில நம்ம வீட்லயே அது நடக்கும் போலயே. சரி வாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய போய் வாழ்த்தலாம். நிம்மதி, ஐ லவ் யூ. லவ் யூடா. ஆனா சீக்கிரமா அந்த தாடி எல்லாம் வளர்த்துரு, பார்க்க சகிக்கல. மூஞ்சிலே குத்திடுவேன். நானே இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியாவது நல்லபடியா நடக்கணும்னு என்னென்னமோ கெட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்பதான் உனக்கு பார்க்க சகிக்கலையா? டேய், அதுக்கு சொல்லலடா. தாடியெல்லாம் இல்லாம பார்க்க அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கடா. நாலு பின்ன ரெண்டு பேரும் நடந்து போனா ரெண்டு பொண்ணுங்க நடந்து போறாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல, அதுக்காக சொன்னேன்டா. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் நான் இங்க ரொம்ப நேரம் நின்னா எல்லாருக்குமே டவுட் வந்துடும். நான் கிளம்புறேன், ஓகேவா? லட்டு, என்னங்க? நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நல்லபடியா முதலத்தெல்லாம் மாத்தியாச்சு. இனிமே நீ எனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்ட. ஆமாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ எனக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. சரிடா, நீ கிளம்பு, நம்ம நைட்டு மீட் பண்ணலாம். நைட்டா? எப்படிடி? ராஜா ப்ரோ ரோஜாலாம் வந்திருக்காங்கல்ல, அவங்கள வெளியே கூட்டிட்டு வர மாதிரி உன்னோட ஸ்டூடியோக்கு கூட்டிட்டு வர, நம்ம அங்க மீட் பண்ணலாம். சரிடி. அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிடு, நான் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன். சரிடா. மிஸ் யூ இந்திரன். மிஸ் யூ டூ நிம்மதி. பத்திரமா வீட்டுக்கு போ. பாய். ஓகே பாய். என்னது இது? கலர் பேப்பர் தான் போட்டாங்கன்னு பார்த்தா ஏதோ புகையெல்லாம் போட்டிருக்காங்க. தன்மை, வேற லெவல் பிளான் போட்டிருக்காங்கல்ல. இந்திரனும் நிம்மதியும் எப்படியோ சாதிச்சிட்டாங்க. ஆமா சந்துரு, இதுல ஹைலைட்டே தங்க புஷ்பமும் தமிழ் மொழியும் தான். அவங்க பேரு சூப்பரா இருக்குல்ல. ஆமாமா, அவங்களும் வேற லெவல்ல இருக்காங்க. சமந்தி, என் பையன் தமிழுக்கு பக்கத்துல நிக்கிற பொண்ணு யாரு? அந்த பொண்ணு ஏன் ரொம்ப நேரமா என் பையன் பக்கத்திலே நிக்கிறாங்க? அது நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் சமந்தி. மாப்பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னா சொல்றதுக்கு சுடர் தான் அங்க நிக்க சொன்னேன்னு சொன்னான். சமந்தி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவங்கள கொஞ்சம் கீழே இறங்க சொல்லுங்க. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணும் அங்க உட்கார்ந்து இருந்தா போதும், கூட நிக்கிறவங்க எல்லாம் வேண்டாம். நிம்மதி பக்கத்துல நிக்கிறதாவது பொண்ணு, நம்ம தமிழ் பக்கத்துல நிக்கிறது ஒரு பையனா இருந்தா பரவாயில்ல. அதுவும் ஒரு பொண்ணா இருக்க பார்க்க ஒரு மாதிரி கூச்சமா இருக்குல்ல. ஆமா சமந்தி, நீங்க சொல்றது கூட சரிதான். நான் இப்பவே போய் சொல்றேன். அம்மாடி புஷ்பா, எல்லாரும் வரிசையா போட்டோ எடுக்கிறதுக்காண்டி வருவாங்கம்மா. மாப்பிள்ளையும் பொண்ணும் மட்டும் நிக்கிட்டோம், மத்தவங்க எல்லாம் நின்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்ல, அதுக்குதான் சொல்றேன். கீழே வாமா. சரிங்கப்பா, இதோ வரேன். என்னங்க, டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கீழே நிக்கிறேங்க. சரிம்மா, எங்கேயும் போயிடாத. என் கண்ணு முன்னாடி இங்க முன்னாடியே உட்காந்துரு. சரிங்க. தமிழ் ப்ரோ, நானும் அப்படியே கிளம்புறேன். நானும் ரொம்ப நேரம் நின்னா டவுட் கண்டிப்பா வரும். சரி ப்ரோ, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க பத்திரமா கிளம்புங்க. சரி புஷ்பா, போயிட்டு வரேன். ப்ரோ பாய். நிம்மதி, பத்திரமா வீட்டுக்கு போ. நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே பாய். சரிடா, பாத்து. செம்பாக்கா, உங்களை நேர்ல பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா.
நீங்க பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். விட்டுட்டு வந்துட்டீங்க. ஐயோ நீங்க வேற பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தேன்னா வீடே 2ஆ இருந்திருக்கும். எப்ப பாரு சண்டை சண்டை சண்டைனே சுத்திட்டு இருக்கோங்க. இந்த வயசுல சண்டை போட்டாதான்க்கா. இதோ இங்க 2 பிள்ளைங்க 26 வருஷமா சண்டை சண்டை சண்டைன்னு போட்டுட்டு கடந்துச்சுங்க. இப்ப அப்படியே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கு. நிம்மதியும் தன்மையும் இருக்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சுக்கா. கலகலகலன்னு இருக்கும் வீடு. இப்ப என் வீட்டுக்காரோட சேர்ந்து இந்த வீட்டுல நான் தனியா என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆமாமா அது உண்மைதான். பிள்ளைங்க பெருசாயி பசங்கன்னா படிக்க வெளியே போயிருவாங்க, பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். வீடே வெறிச்சோடி தான் கிடக்கும். நானும் என்னென்னலாம் பண்ண போறேன்னு தெரியல. நீங்க உங்க வீட்டுக்காருக்கே இப்படி சொல்றீங்க, நான் என் வீட்டுக்காரோடலாம் நினைச்சாலே பாவமா இருக்கு. சுடரக்கா, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லணும்க்கா, நீங்க வேற லெவலுக்கா. எப்படிக்கா உங்க மனசு இப்படி இருக்கு? உனக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது எல்லாமே புரியும் கண்ணு. அப்படிங்கிறீங்க? ஆனா உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குக்கா. உங்க மனசு எனக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைய பெத்து அதை அழகா வளர்க்கணும் போல எனக்கே தோணுது. ரொம்ப சந்தோஷம் கண்ணு. எல்லாரும் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருங்க. அதை விட என்ன வேணும் செம்பாக்கா? ஆனா இப்பவே சொல்லிட்டேன்க்கா, இந்த 2 நாள்ல எப்படியாவது எனக்கு ஒரு சாம்பார் வைக்க கத்து கொடுத்துருங்கக்கா. எனக்கு எதுவுமே சமைக்க தெரிய மாட்டேதுக்கா. பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணுதுங்க. சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிமா. நம்ம மனசுதான் காரணம். சமைக்கும் போது இதை போட்டா நல்லா இருக்குமா, அதை போட்டா நல்லா இல்லாம போயிருமான்னு நினைச்சிட்டே சமைக்க கூடாது. நம்ம எது போட்டாலும் நல்லா இருக்கும், நான் ருசியா இருக்கும்னு நம்ம குடும்பத்துக்காக நினைச்சு சமைச்சோம்னா கண்டிப்பா நல்லா வரும். ஆமா, பேசுறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு. அங்க போய் அடுப்பங்கரையில நின்னு பார்த்தா தானே தெரியும். எதை போட்டு செஞ்சாலும் நம்ம மனசு நிறைஞ்சு செஞ்சா நல்லா இருக்குங்கிற. அதுக்குன்னு மட்டன் குழம்புல மாம்பழத்தையும் கறி குழம்புல கருவாட்டையும் போட்டா நல்லாவா இருக்கும்? அதானே சின்னவாண்டு, நீங்க வேற லெவல். அதானே எப்பயாவது கொஞ்சமாவது கிச்சனுக்கு போய் சமைக்க கத்துக்கணும். அதை விட்டுட்டு சமைச்சு வச்சதை எடுத்து வாயில கொட்டிட்டே இருந்தா இப்படிதான் நக்கல் பேச்சு வரும். ஐயோ உங்ககிட்ட பேசினா பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா மணி ஆயிடுச்சுல அக்கா. நீங்க காலையிலேயே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. வாங்கக்கா வந்து ரெஸ்ட் எடுங்க. ஆமா கண்ணு, இடுப்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. கொஞ்சம் இடுப்ப சாச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஐயோ நான் பாட்டுக்கு உட்கார வச்சு உங்களை பேசிட்டு இருக்கேன். அக்கா வாங்க, அங்க ஏசி எல்லாம் போட்டு பெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அங்க வந்து படுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் கண்ணு, நம்மளுக்கு இந்த பெட்ல எல்லாம் தூங்குறது பழக்கமே இல்ல. நான் அப்படியே தரையில இங்கே படுத்துக்கிறேன் கண்ணு. எனக்கு தலைவாணியும் வேணாம், போர்வையும் வேணாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அட என்னக்கா நீங்க நம்ம வீட்டுல வந்துகிட்டு தரையில படுக்கிறீங்களா? வாங்கக்கா பெட்ல படுக்கலாம். நான் எல்லாமே உங்களுக்காக ரெடி பண்ணிட்டேன். நிம்மதி முன்னாடியே சொல்லிட்டேன் எல்லாரும் வருவாங்கன்னு, அதனால நான் அப்பவே ரெடி பண்ணிட்டேன்க்கா. கண்ணு நான் உண்மையதான் சொல்றேன், நீ வேணா ஜோஸ்பின்ட்ட கேளு. ஆமாக்கா, செம்பா எப்போதும் பெட்ல எல்லாம் படுக்காது, போர்வையும் போத்திக்காது, தலைக்காணியும் வச்சுக்காது. அது எப்போதுமே அப்படியே உட்கார இடத்துல படுத்துரும். ஆனா அக்கா செம்பா மட்டும்தான் அப்படி, நான் அப்படி கிடையாது. எனக்கு பெட்ல இருந்து போர்வையில இருந்து தலைகாணில இருந்து எல்லாம் புசு 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 புசுன்னு வேணும். எல்லாம் உனக்கு ரெடி பண்ணிருக்கேன் ஜோஸ்பின். செம்பு, எனக்கு தெரிஞ்சு நீ ரூம்ல படுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ல நீ படுத்தனா மேட்டோட மேட்டா நினைச்சு உன்னை மிதிச்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த புடவை கலரும் மேட்டு கலரும் ஒரே மாதிரி இருக்கனால சொல்றேன், பாத்துக்கோ. மா ஆதி வாப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேண்டாமா, நான் ஒரு முக்கியமான வேலையா சென்னைக்கு கிளம்புறேமா. என்ன ஆதி சொல்ற, சென்னைக்கு போறியா? அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் எல்லாம் வந்து சொல்றேம்மா. சரிப்பா, எப்படி போற? பைக்ல தாம்மா போறேன். என்னது பைக்ல போறியா? தம்பி கார் தான் நம்ம கிட்ட 3 நாள் நிக்குதே, எதையாவது ஒன்னு எடுத்துட்டு போலாம்ல. ஏன்பா பைக்ல போற? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. நான் பைக்லயே போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையா தான் போவேன். எங்கப்பா நீ சொல்றத கேக்குறேன். எதை சொன்னாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, இதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு மழுப்பிட்டே தான் இருக்க. சரி உன் விருப்பம், பார்த்து பொறுமையா போயிட்டு வா. சரிம்மா. தம்பி மணி 6 மணி ஆயிடுச்சு. நைட் எங்கப்பா தங்குவ? என் ஃப்ரெண்டு வீட்லமா. சென்னையில எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸா பா, எத்தனை போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிப்பா, இருட்டுறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்புப்பா. சரிம்மா. அப்பா ஃபைனலி உங்களோட என்கேஜ்மெண்ட் சூப்பரா முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடா இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாங்க, ஏன் உங்களுக்கு எக்ஸைட் ஆகாது? வீதியில இருந்தது நாங்களாச்சே. அதான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமாக்கா இந்த பிளானிங்லாம் பண்றதுக்கு. அதான் ஏன் நம்ம வயசு பொண்ணுங்களுக்கு மட்டும் இவ்ளோ பிரச்சனை வருது? இங்க பாருங்க, ஏன் லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உங்க 2 பேரோடது எப்படியோ போய் எப்படியோ சேர்ந்துட்டீங்க. ஆனா நான் என்ன பண்ண போறேனே தெரியல. கவலைப்படாதீங்கக்கா, உங்க கதை இப்பதான் நல்லா சூடு பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ்க்கா, சீக்கிரமாவே சேர்ந்துருவீங்க. ஆமா புஷ்பா, சீக்கிரமாவே போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்ல வரல. நீங்களும் ராஜானனும் சீக்கிரமாவே ஒன்னா சேர்ந்துருவீங்கன்னு சொன்னேன். நீ சொன்ன மாடுலேஷன்ல நான் கூட அப்படி தாண்டி நினைச்சேன். என்ன சீக்கிரமா போய் சேர சொல்றானே. எங்க
இது வரைக்கும் என் லைஃப்ல எங்க அண்ணன் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை, ஈஸியா சமாளிச்சிடலாம், அப்படி இல்லனாலும் எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எவனோ ஒருத்தன் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி ஆதித்யானு என் லைஃப்ல பரமபதம் விளையாடிட்டு இருக்கான். அவன் இருந்து எஸ்கேப் ஆகி ஏறினா ஏனிப்படி மாட்டின பாம்பு மாதிரி சர சர சரன்னு கொத்திட்டு போயிருவான். ஐயோ இது வேறயா? வீட்டை கூட சமாளிச்சிடலாம் ரோஜா, ஆனா இந்த மாதிரி பையனோ பொண்ணோ நம்மளோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆனாங்க, சோலி முடிஞ்சு. அவங்களாலே வீட்டுல பிரச்சனை வந்துரும். ஆமாக்கா, எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல, வீட்டை கூட ஈஸியா சமாளிச்சிடலாம், அம்மா அப்பா எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த வேற ஒருத்தவங்க மூணாவது மனுஷங்கன்னு உள்ள வந்தாங்க, நம்மளுக்கு அவ்வளவுதான். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிம்மதி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். சென்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், இருந்தாலும் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி சரி விடுங்க, அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? ஆமா, நம்ம ஆளுங்கெல்லாம் எங்க ஸ்டே பண்ணிருக்காங்க? ராஜாவை இந்திரன் ப்ரோ தான் எங்கேயோ கூட்டிட்டு போனாரு, ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல. எல்லாரும் எங்க ஆள் வீட்ல தான் தங்கி இருக்காங்கக்கா. பாத்தீங்களா ஒற்றுமைய? நம்ம 3 பேரும் இங்க ஒரே ரூம்ல, நம்ம ஆளுங்க 3 பேரும் அங்க ஒரே ரூம்ல இருப்பாங்க. இந்திரன் ப்ரோ, நிம்மதி தங்கச்சி சொன்ன மாதிரி தாடி இல்லாம ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி தான் ப்ரோ இருக்கீங்க. அட ஏங்க நீங்க வேற, கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. சரி ராஜா ப்ரோ, நாளைக்கு என்ன பிளான் உங்களுக்கு? நாளைக்கு ரோஜாக்கு இன்டர்வியூ இருக்கு ப்ரோ, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க போலான்னு பிளான் பண்ணணும். இது வரைக்கும் ஒரு பிளானும் இல்ல. சரி இந்திரன் ப்ரோ, அப்ப நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடுவோமா? எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வருவோம். நாளைக்கு நானும் லீவ் போட்டுக்கிறேன், உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைல்ல? நம்மளுக்கு என்ன ப்ரோ, எப்போதும் எடிட்டிங் ஒர்க் தான் இருக்கும், அதெல்லாம் பசங்க பாத்துப்பாங்க. எனக்கு ஒரு வேலையும் இல்ல. ஆனா வீட்டு பக்கத்துல மட்டும் வேணாம், பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. எங்கேயாவது கொஞ்சம் தூரமா போறதுன்னா போலாம். அப்ப சரி, நம்ம ஆளுங்கள்ட்டையும் கேட்போம். எல்லாரும் ஃப்ரீயா இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு வரலாம். ப்ரோ, ரோஜாக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னனே. ப்ரோ கவலைப்படாதீங்க, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். காலையில 10 மணிக்கு தான் இன்டர்வியூ இருக்கும், எப்படியும் மதியத்துக்குள்ள முடிஞ்சிடும். மதியானம் எங்கேயாவது போய் வெளியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சுத்திட்டு ஜாலியா வீட்டுக்கு வரலாம். அப்போ ஓகே. ப்ரோ என்ன ப்ரோ வளவளன்னு இழுத்துட்டே இருக்கீங்க? நாங்க பாருங்க, லவ் பண்ணமா, கல்யாணத்தை பண்ணமா, மறுபடியும் நிச்சயதார்த்தம் பண்ணமா, மறுபடியும் கல்யாணம் பண்ண போறோமான்னு போய்கிட்டே இருக்கோம். நீங்க இன்னும் அதுக்கான ஸ்டெப்பே எடுத்து வைக்கலையே. அடையாங்க நீங்க வேற, இப்பதான் கண்மணின்னு ஒரு பெரிய குழப்பம் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும். நீங்க பொறுமையா ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து ஸ்கூலுக்கே போயிடும் போலயே. வாய வச்சிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க நையாண்டி குடும்பத்தார் தாறுமாறா கிளிய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான், திடீர்னு சென்னைக்கு வந்திருக்கா? வான சொன்ன கூட வரமாட்டேன். அது ஒன்றும் இல்லடா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கிட்ட சும்மா பேசி பார்த்தேன். அதுக்கு இன்னைக்கு சென்னையில இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னிச்சு. சரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு வந்தேன். ஓ, அப்ப இன்னும் லவ் பண்ணலையா? இல்ல சும்மா ஒரு ஐடியால தான் இருக்கேன். அது இன்னும் செட் ஆகுற மாதிரியே தெரியல. சரி இப்படி ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணாவது அது ஏதாவது செட் ஆகுமான்னு பாக்குறேன். அப்படி இல்லைன்னா கழட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். அதானே, கழட்டி விடுறதெல்லாம் உனக்கு என்ன புதுசா மச்சான்? எத்தனை பொண்ணுங்க, ரம்யா, காவ்யா, சங்கவின்னு, என்ன இந்த லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு சேர போகுது, அவ்வளவுதானே? ஆமா, இது பேர் என்ன? ரோஜா ஸ்ரீ. ரோஜா ஸ்ரீ. பாக்குறேன். பேரு கல்யாண பத்திரிகையில வருதா இல்ல கழட்டி விடுற லிஸ்ட்ல வருதான்னு? 3 டைம்ஸ்க்கு மேல பேசி பார்த்துட்டேன் மச்சான். கொஞ்சம் ஓவரா தான் பேசினா. சரி ஓகே, என்னதான் அவன் முடிவு பண்றான்னு பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். பாப்போம். என்னது, உன்கிட்ட ஓவரா பேசினாலா? நீ சும்மா வீட்டு இருக்க மாட்டியே மச்சான், உன் போலீஸ் கெத்தெல்லாம் காமிச்சிருப்பியே. அதுவும் இல்லாம அந்த மாதிரி கேரக்டர் பொண்ணெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அவளை தெரியா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? மச்சான் நீ என் கேரக்டரே முழுசா புரிஞ்சுக்கல மச்சான். கழட்டி விடுறதா இருந்தாலும் அது நானாதான் இருக்கணும். நானாதான் அவளை வேணாச்சி போடின்னு சொல்லணுமே தவிர எவ்வளவு என்ன சொல்ற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். அதுக்காகவே அவளை ட்ரிகர் பண்ணி பார்க்கணும் மச்சான். அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்ப நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஏய் லட்டு, என்ன சொன்ன ஒண்ணு? இப்படி போத்திக்கிட்டு வந்து நிக்கிற? நம்ம வெளியே அவுட்டிங்க்கு போறோம், சுடிதார் ஏதாவது போட்டுட்டு வான்னு சொன்னல. என்னன்னு தெரியலங்க, அதெல்லாம் எனக்கு போடவே வரல. இந்த புடவை தாவணியே போட்டு பழகிட்டேனா, திடீர்னு சுடிதார் போட வர மாட்டேங்குது. புடவை தாவணி எல்லாம் அழகாதமா இருக்கும், அதுக்குன்னு எல்லா இடத்துக்கும் அதையே போட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்ல. அப்பப்ப கொஞ்சம் சுடிதாரு, ஜீன்ஸ் அது இதுன்னு ஸ்டைலிஷாவும் போட்டுக்கலாம். சரிங்க, இனிமே அதையும் போட்டு பழகுறேன். ஆனா சுடிதாரு ஜீன்ஸ்னு நான் போடுறது தெரிஞ்சதுன்னா எங்க அம்மா என்ன விளக்க மாத்தாலே அடிப்பாங்க. தெரியும் தெரியும் தெரியும், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் முன்னாடி எங்க அம்மாக்கு பொண்ணு, இனிமேல என்ன பாஸ் பண்ணிட்ட, ப்ளே பண்ணு இனிமேல. சொல்ல மாட்டேன். ஓய், என்ன புதுசா வைக்கப்படுற? சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏய் சொல்றீ? போங்க, நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? எனக்கு தெரியும், இருந்தாலும் வாயால அதை சொல்லி நான் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்.
சொல்லு. மாட்டேன். போடி. ஏய் வீட்ல அம்மா அப்பா ஏதோ சொன்னாங்களாடி? இல்லடா, ஆனா அம்மாவை நினைச்சாதாண்டா ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறாங்க. ஏன்? தெரியலடா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா என்னமோ இருக்குடா. நீ தான் பெரிய டிடெக்டிவ் வேலைலாம் பாப்பியே, அப்ப கண்டுபிடி. பிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம கண்டுபிடிக்கிறேன். ரோஜாமா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல ராஜா. நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன். உங்களால தான் நான் எக்ஸாமே பாஸ் பண்ணேன். இப்போ இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கேன். இது எல்லாமே உங்களால மட்டும்தான். போதும் போதும், உங்களால தானே இதையே சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால தானே சொல்ல போறேன். இப்போ எனக்கு மைண்ட் ஃபுல்லா பிளாங்கா இருக்கு ராஜா. ஃபுல்லாவே உங்களோட நினைப்பு தான் இருக்கு. இந்த 2 டேஸ் நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போறோம் அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. தெரியும், நீ இந்த 2 நாள மட்டுமே தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த 2 நாள நினைச்சிட்டு மீதி இருக்கிறவனோட லைஃபை விட்டுறாத ரோஜாமா. இந்த மாதிரி நாட்கள்லாம் எப்ப வேணாலும் கிடைக்கும். ஆனா இந்த எக்ஸாம் இன்டர்வியூலாம் இவ்வளவு தூரம் வரது ரொம்ப கஷ்டம் ரோஜாமா. நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததை தயவு செய்து மிஸ் பண்ணிடாத. ஓகே ராஜா, யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக கண்டிப்பா இந்த இன்டர்வியூ நான் நல்லா பண்ணுவேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. சரி. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் 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 என்ன? ஒன்றும் இல்லையா? அவ்வளோதானா? நான் போகவா? போயிட்டு வாமா. அதான் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டேனே. ஒரு லவ் பண்ண போற பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இன்டர்வியூக்கு போறா. அவ்வளோதானா? ஆல் தி பெஸ்ட் மட்டும்தானா? லவ் யூ ரோஜாமா. லவ் யூ ராஜா. தேங்க்யூ. ஏங்க ரோஜாங்க, இன்டர்வியூக்கு போற ஐடியா இருக்காங்க? கிளம்பிட்டேன் நிம்மதி, கிளம்பிட்டேன். அக்கா, ஆல் தி பெஸ்ட்க்கா. முடிச்சிட்டு பொறுமையாவே வாங்க. நாங்க எல்லாருமே இங்கே தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். புரியுது மேடம். நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வீட்டுக்கு போனா பேச முடியாதேன்னு இங்க இன்டர்வியூக்கு எனக்காக வர சாக்க வச்சு எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்காந்து பேச போறீங்க. என் ஆளு இங்க தனியா விட போறீங்க அதானே? என்ன நயாண்டி குடும்பத்தார் ஃபேமிலி, காதலாசை யாரை விட்டதோக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? சரி சரி, பொழைச்சு போங்க. ஏதோ இன்னைக்கு என்கேவோட 100th எபிசோட்னால உங்களுக்கு போனஸா தரேன். எல்லாரும் போய் லவ் பண்ணுங்க. போங்க போங்க. ஓகே ஓகே, நானும் இன்டர்வியூக்கு போறேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க. இன்டர்வியூ உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? இப்பதான் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். முடிஞ்சிருச்சு. எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? பேனல்ல எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 5 பேர் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் டஃபா தான் இருக்கு, பட் மேனேஜபிளா தான் இருந்தது. நீங்க செலக்ட் ஆயிடுவீங்களா? ஐ ஹோப் சோ. பாப்போம். ஓகே, நான் இனிமே தான் போகணும். கொஞ்சம் நர்வஸா இருக்கு. பயப்படாதீங்க, 2 லேடி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்ல. 3 ஜென்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஓரளவுக்கு நார்மலா இருக்காங்க. மத்தபடி மேனேஜ் பண்ணிக்கலாம். பயப்படாம போங்க. சரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். தேங்க்யூங்க. ஹலோ. ஆதித்யா? எஸ், ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எதிர்பார்க்கல, நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல. என்ன மேடம் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி சென்னை வரைக்கும் வந்தீங்க? ஏன், எனக்கு சென்னைக்கு வழி தெரியாதா என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஹலோ மேடம், வந்ததே உங்களுக்காக தான். இன்டர்வியூ முடிஞ்சதா? முடிஞ்சது. சரி வா, சென்னையை சுத்தி பார்க்க போலாம். உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் இங்க வந்தேன். இல்ல, நான் வரல. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ தேடுவா. நான் போறேன். தேடுவானா? சொல்லிட்டு வா. இதுல என்ன இருக்கு? அப்படியே யாராவது நம்ம பார்த்து வீட்டுல சொன்னாலும் நம்ம வீட்டுல தான் எல்லாருக்குமே தெரியுமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. பயமா இருக்கா? லூசு, நான் என்ன பேயா பூதமா? எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஒன்னா போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க போறோமா? யாரு சொன்னா? ஹே, என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? சென்னை வந்தோடனே பழசுலாம் மறந்துட்டியா என்ன? என்ன உனக்கு அம்னீஷியா இருக்கா? இல்ல, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை சொல்லலைன்னா தப்பாயிடும். இப்பயாவது நான் சொல்றத ஒரு நிமிஷம் ஃபுல்லா கேளுங்க. ஏய், உனக்காக ஊர்ல இருந்து பைக்லயே வந்தேன். 2 பேரும் பைக்ல அப்படியே ஒன்னா நெருக்கமா கட்டி பிடிச்சிட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக பைக் எடுத்துட்டு வந்தேன். நீ என்னடானா ஓரமா நின்னுட்டு கதை விட்டுட்டு இருக்க. வா போலாம். ஐயோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ஷோ, சரி சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க.
எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் அன்னைக்கு நைட் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியா? ஆ வாட்ஸ்அப்லையா? நான் உங்களுக்கு மெசேஜே பண்ணலையே. ஹே, என்னடி நானே பெரிய ஃப்ராடு, எனக்கே ஃப்ராடு வேலை கட்டுறியா? எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருப்பேன். நீ எல்லாம் எனக்கு ஜூபி, ஆனா உன் பின்னாடிலாம் வரணும்னு என் தலையில எழுதி இருக்கு பாத்தியா? உங்களுக்கும் என்ன பிடிக்கலல, அப்புறம் ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். அதே பெரி, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லுவேன், நான் சரின்னு கேட்டுட்டு போனுமா? உனக்கு என்ன பிடிக்கலனாலும் சரி, எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் சரி, நான் மட்டும்தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும். நீ சொன்னதை கேட்டுட்டு போறதுக்குலாம் நான் இங்க வரல. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என் கூட வா, என் கூட பழகு. ஆனா நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும். நீ அழுதுட்டே போகணும், அதுதான் எனக்கு தேவை. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு தங்கச்சி இருக்கால, அவளை யாராவது இப்படி எல்லாம் சொன்னா நீ ஏத்துப்பியா? ஏய், என்ன என் தங்கச்சியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ என்ன உன்ன மாதிரி சீப்பான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சீப்பான பொண்ணா? யார பார்த்து நான் சீப்பான பொண்ணுன்னு சொன்னேன்? ஏய், யாரு மேலடி கைய வச்ச? ஏய், மரியாதை மரியாதை, வாடி போடின்னு சொன்னேன். இந்த சைடு விழுந்தது இன்னும் அந்த சைடு விழும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? சாரி மேம், இவரு ரொம்ப பேசிட்டாரு, அதான் தெரியாம கத்திட்டேன். சார், யாரு நீங்க? எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐ அம் ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சார், ஐம் சாரி, பட் இங்க இன்டர்வியூ நடக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போய் பேசுங்க. ஹே, என் மேலே கை வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஹே, போடா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ. அப்படியே இதையும் கேட்டுட்டு போ. நான் ராஜான ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணமா பண்ணிக்க போறேன். அவர் எனக்காக இங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னால என்ன கிழிக்க முடியுமோ போய் கிளி போ. ரோஜாமா, ராஜா, ரோஜாமா ஏன் அழுவுறீங்க? இன்டர்வியூ சரியா பண்ணலையா? இன்டர்வியூலாம் நல்லா தான் ராஜா பண்ணிருக்கேன். மத்தவங்களாம் எங்க? எல்லாரும் பக்கத்துல இருக்கிற ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்காங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரோஜா, ராஜா, நம்ம அங்க போலாம், சீக்கிரம் வண்டி எடுங்க. என்னாச்சு ரோஜாமா, ஏதாவது சொல்லு. ஐயோ, நான் அப்புறம் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் வண்டி எடுங்க. ஹலோ மச்சான், அம்பத்தூர் செக் போஸ்ட்ல இருக்க? ஓகே மச்சான். மச்சான், TN07 BX 8998 அந்த பைக்கு அந்த செக் போஸ்ட தாண்டி தான் வரும். கோல்டு கலர் ராயல் என்ஃபீல்ட் பைக்ல ஒரு பொண்ணு பையனும் வந்துட்டு இருக்காங்க. அந்த பைக்கை மடக்கி புடி, வித்தவுட் ஹெல்மெட், ஓவர் ஸ்பீட்னு புடி. இன்னும் வேற என்னென்னலாம் பெண்டிங் கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் அந்த பையன் மேல போடு மச்சான். அந்த பையன் வெளியவே வரக்கூடாது. அந்த பொண்ணை விட்டுரு, எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.